அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலையிலேயே ஒரு ஹெல்த்தியான ஒரு டீ ரெசிபி தான். அம்மா அடிக்கடி இந்த டீ போட்டு கொடுப்பாங்க. கெட்ட கொழுப்பை உடம்புல தங்க விடாமல், கழிவுகளை உடம்புல தங்க விடாமல், ரொம்பவே அன்னைக்கு நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி அம்மா காலையிலே டீ போட்டு கொடுப்பாங்க. இது ரெகுலராகவே அம்மா செய்யக்கூடிய டீ தான். ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எங்கள் அம்மாவோட ஸ்டைலை நான் இன்னமும் ஃபாலோ பண்ணுறேன். இந்த காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம தண்ணி குடிச்சிட்டு குடிக்கிற ஃபர்ஸ்ட்டு டீ நம்மளோட ஆரோக்கியமான இந்த டீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம டீ போடுறதுக்கு முன்னாடி அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்களும் டெய்லி இந்த டீ குடிச்சு பாருங்கள். ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும். மலச்சிக்கலை தவிர்த்து கெட்ட கொழுப்பு வயிற்றில் தங்காமல் சூப்பரான அன்றைக்கி நாள் முழுக்க சுறுசுறுப்பாக வைக்கக்கூடிய டீ தான் இன்றைக்கி பார்க்குறோம். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிற பாத்திரத்தில் தண்ணி இப்போ சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருளெல்லாம் சேர்த்துடலாம். 1 டம்ளர் டீக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், நல்ல 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி. இஞ்சியில் ரொம்ப காட்டமாக இஞ்சி இருந்துச்சுன்னா ஒரு அரை இஞ்சி அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதிகமாக காரமாயிடக்கூடாது. நான் எடுத்திருக்க இஞ்சி லேசான காரம் உள்ளது தான். அதனால தான் 1 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இடிகளில் போட்டு இந்த மாதிரி 1 2 தட்டிட்டு அந்த தண்ணி சூடு பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் போட்டுருங்க. நல்லா அது கொதித்து அதோட சாரெல்லாம் இறங்கட்டும். கூடவே நீங்கள் எப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுற தேயிலையை சேர்த்துக்கோங்க. டிகாசன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறத பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் தேயிலை சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேயிலையோட அந்த சாறு ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கி கொதிச்சிருச்சு. 3/4 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். பால் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நல்லா தளன்னு நம்ம டீ கொதித்து வரட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா 2 தடவை பொங்கி வர்ற மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போவே சில சமயம் நம்ம டீ வெயில் நேரத்தில் இந்த மாதிரி டீ போடும்போது சர்க்கரையை சேர்த்துட்டோம் அப்படின்னா திரிஞ்சு போயிடும். அதனால நம்ம சர்க்கரை சேர்க்காமல் வடிகட்டிட்டு நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன். இதோட நாட்டு சர்க்கரை சேர்த்து அந்த டீ குடிச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். காலையில் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி டீ போட்டு பாருங்கள். டீ போட்டு குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. சூப்பரான, ஆரோக்கியமான, அதுவும் ரொம்பவே உடம்புக்கு பயனுள்ள ஒரு டீ ரெசிபி தான் பார்த்துருக்குறோம். நாட்டு சர்க்கரை உங்களோட இனிப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா 2 ஆற்றிட்டு சூடாக காலையில் குடிங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. காலையிலே எப்போவுமே ஃபர்ஸ்ட்டு குடிக்கிற டீ அன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு தாட் கொடுக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.